நான் கூட 38 வருஷம் லஞ்சமே வாங்காதான் வேலை பார்த்து வந்தேன் காவல்துறையில. அதனாலதான் நான் விஜய் கட்சிக்கு போறேன். இன்னைக்கு அவர் 200 கோடி வேணான்ட்டு தானே வராரு. இவங்க 200 கோடி மக்கள் வரி பணத்துல எடுத்துக்கொண்டே பண அறையில பதுக்குறதும், இவங்க மூட்டை கட்டி வைக்கிறதும், இவங்கள்ட்ட ஏது அவ்வளவு பணம் இல்ல? எல்லாருமே சாதாரண ஆட்களா தானே, கூலி ஆட்களா தானே ஓட்டு வாங்குனீங்க. உங்களுக்கு ஏது அவ்வளவு பணம்? வருமானத்துக்கு மீறி சொத்து சம்பாதிச்சாச்சு. இன்னைக்கு 3 வருஷம் ஜெயிலுக்கு போறது, 4 வருஷம் ஜெயிலுக்கு போறது, வருஷக்கணக்கா ஜெயிலுக்கு போறதுக்கு வேற எந்த மக்களுக்காக தியாகம் பண்ணிட்டு நீங்க சுதந்திர போர்ல போறீங்களா ஜெயிலுக்கு? கப்பலோட்டிய தமிழன் மாதிரி இன்னைக்கு எல்லாத்தையும் அவர் சொத்தெல்லாம் கொடுத்து போறீங்களா? இல்ல சுப்பிரமணிய சிவா மாதிரி போய் ஜெயிலுக்கு போய் இந்த மக்களுக்காக குஷ்டரோகம் கொடுத்துட்டு நிக்கிறீங்களா? நம்மளுடைய தியாகிகள் இன்னைக்கு போராடி இன்னைக்கு சுதந்திரத்தை நம்ம கையில வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் துரோகிகள். இந்த தமிழ் தலைவர்களுக்கு இவங்க துரோகிகளா மாறி மக்களை அடிமையாக்கி இல்லாத வரி எல்லாம் போட்டு இவங்க வீட்டுல கொண்டு வைக்கிறதுதான் இவங்களோட தலைமுறையா இவங்களோட மக்களை கொண்டாந்து ஆட்சியில உட்கார வைக்கிறது, பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது, இந்த வேலைதான் செய்யறாங்க. அதை எதிர்த்து போராடுறதுக்கு தான் இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறாரு.